சரியா? பார்க்கலாமா? உணர்வில்லாத ஒரு அனிமல். இந்த அனிமல் மட்டும் நமக்குள்ள இருக்கவே கூடாது. உனக்கு பிடிச்ச அனிமல் அல்லாதா? சூப்பரா இருக்கா? அவன் பார்த்தானே, ஏன் முகம் மாதிரியே இருக்கனே அப்படியா? இல்ல இல்ல, சை. இந்த அனிமல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காது. உனக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. நம்ம இங்க வா, என்ன செய்யாது? ஏன் பிடிக்காது? ஏன் பிடிக்காது? நீ சொல்ல, நீ உனக்கு பிடிக்குமா? ஆமா, பிடிக்காதுப்பா. ஏன் பிடிக்காது? ரோஸ் கலர்ல அழகா இருக்குல்ல, ஏன் பிடிக்காது உனக்கு? நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது? சொல். சாக்கடைக்குள்ள போவோம். சரி, உட்கார். இப்ப பாரு, உணர்வில்லாத இந்த அனிமல் இருக்கு பத்தியா? உணர்வில்லாத இருதயம். கை கட்டார உட்காரு. ஒரு அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பன்னி, பெரிய பன்னி ஒரு குட்டி போட்டுச்சு. ஒரு 5-6 குட்டி போட்டுச்சு. குட்டி போட்ட பன்னி எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி அழகா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? வலு 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 வலு, சும்மா சூப்பரா கொழு 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 கொழுன்னு, அப்படிதானே? ஆனா அது எங்க நடந்துச்சு? சாக்கடைக்குள்ள. இந்த அக்கா பார்த்துட்டு, ஐயோ பன்னிக்குட்டி ரொம்ப அழகா இருக்கே, இதை கொண்டு போய் நம்ம வீட்டுல என்ன செய்யலாம், வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடைக்குள்ள கிடந்த அந்த பன்னிக்குட்டிய கையில எடுத்துக்கிட்டு வேகமா எங்க ஓடுறாங்க? வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அந்த பன்னிக்குட்டியை என்ன பண்ணிடணும், நம்ம நல்லா கழுவி குளிப்பாட்டி அந்த நாத்தத்தை எல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்ரூம்குள்ள போய் கதவை திறந்து ஷவரை ஆன் பண்ணியாச்சு. இப்ப தண்ணி எங்க வருது? தண்ணி பன்னி மேல விழுது. விழுந்தோடனே இந்த பன்னிக்குட்டி ரொம்ப அழகா நல்லா குளிர்ந்து நல்லா சாக்கடை பூரா போயிடுச்சு. ஆனா என்ன போகல? நாட்டம் போகும். அப்ப அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயோ மேல இருந்த சாக்கடை எல்லாம் போயிடுச்சு, நாட்டம் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு ஓடி போய் டவ் ஷாம்பு, அப்புறம் என்னது சன் சில்க், சிக்கு, கிளீனிக் பிளஸ், அப்புறம் வேற என்ன இருக்கு? அக்கா கட்டன் சொல்ற போடுவாங்க கூட, கட்டன் சொல்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கையில நிறைய புளிஞ்சு எடுத்து நல்லா பன்னிக்கு மேல என்ன பண்ணியாச்சு? நல்லா தேய்ச்சி தடையில் விட்டு பண்ணி அடியாச்சு. முறையா பண்ணி நிக்குது. இப்ப பாக்காங்க நாத்தம் உள்ள பயிற்சிப்பா. ஷவர் ஆன் பண்ணியாச்சு. பண்ணி இப்ப மறுபடியும் என்ன செய்யுது? நல்லா குளிக்குது. இப்ப அது மேல இருந்த நாத்தமும் போயிடுச்சு. இப்ப அக்கா என்ன பண்றாங்க? ரொம்ப ஈரமா இருக்க, நம்ம டவலை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடலாம், பண்ணி குட்டி என்ன பண்ணிக்கலாம், தொடச்சி விட்டு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க பெட்ரூம்ல போய் பீரோல் கதவை திறந்து ஒரு டவலை எடுத்துட்டு வந்து வேகமா பாத்ரூமுக்குள்ள வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. பன்னிக்குட்டியை காணும். என்ன அது? பன்னிக்குட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த பன்னிக்குட்டி குடு 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 எங்க ஓடுது? எங்க ஓடிச்சு? நேரா எங்க போயிடுச்சு? சாக்கடைக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்து டாபக்கு 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 டாபக்கு. நீ எத்தனை தடவை கழுவி விட்டாலும் பன்னி எங்கதான் போகும்? ஏன்னா அது உணர்வில்லாது. EBSக்கு வந்திருக்கீங்க, பாவம் செய்யாத, தப்பு பண்ணாத, அம்மா அப்பாவுக்கு கீழ்படி எல்லாம் உனக்கு சொல்லி சோப்பு போட்டு குளிப்பாட்டி இயேசுவின் ரத்தத்தால உன்னை குளிப்பாட்டி விட்டா மறுபடியும் வீட்டுக்கு போய் சினிமா பாப்பேன்னு சொன்னா நீ யாரு? பன்னிக்குட்டி. ஆமா, உன்னைய சோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி இயேசுவின் ரத்தத்தால உன்னை குளிப்பாட்டி உன்னைய புதிய சிருஷ்டியாக்கி உன்னை ஜெபம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனா வீட்டுல போய் திரும்ப நீ மொபைல் போனை பார்த்துட்டு இருந்தா நீ யாரு? உணர்வில்லாத இருதயம். நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிங்கிற உணர்வில்லாத. சரியா? அப்ப இந்த பன்னி பாவம் நமக்கு வேண்டாம். பன்னி பாவம் நமக்கு பண்ணி பாரு கீழே தான் பார்க்கும்.
ஒரு நாள் கூட மேல என்ன செய்யாது மாட்டோம். இந்த உலக வாழ்க்கையே நாடும், உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தையே நாடும். சரியா? சோ பண்ணி உணர்வில்லாத ஒரு இருதயம். சரியா? மூணாவது இறுதி என்னது சொல்லுங்க? மூணாவது என்னது? இயேசுவை விட்டு விலகுகிற இருதயம். சரியா? பைபிள்ல நல்லா நேரா உட்கார்ந்து இப்ப அண்ணன் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன், யாரு ஆன்சர் பண்ணீங்கன்னு பார்க்க போறோம். பைபிள்ல ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு இளைய தம்பி வந்து என்ன பண்ணாங்க, அப்பாட்ட வந்து அப்பா உங்க சொத்தெல்லாம் தாங்கப்பா, நான் தூரமா போய் வாழ போறேன் தாங்கப்பான்னு சொல்லி சாப்பிடாம அடம் பிடிச்சு என்ன பண்ணிட்டான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு அப்பா விட்டு என்ன போயிட்டான், தூரமா விலகி போயிட்டான். அங்க போய் கொஞ்ச நாள் என்ன பண்ணா, சாராயம் குடிச்சான், லேடிஸோட எல்லாம் பழகுனான், எல்லா பணத்தையும் இழந்துட்டான். அப்பா விட்டு தூரமா வந்ததுனால அவன் லைஃப்ல கொஞ்ச நாள் தான் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அழுக்காயிடுச்சு, கிளிய ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு வேலை இல்ல, வேலைக்கு போறான், பண்ணி திங்கிற வேலை, பண்ணி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சது. அங்க பண்ணி திங்கிற சாப்பாடு தான் கிடைச்சது. பாரு, அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, வேலைக்காரங்களுக்கு கூட சூப்பரான ட்ரெஸ் இருக்கு, எல்லாத்தையும் இழந்துட்டான். இயேசுவை விட்டு விலகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆசீர்வாதமா இருக்காது. இயேசுவை விட்டு விலக கூடாது. பாரு, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. எத்தனை ஆடு இருந்துச்சு? 100 ஆட்டுக்குட்டி. அந்த 100 ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, அப்படி மேய்ச்சிட்டே போவார். அதுல ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு தெரியுமா, இந்த மேய்ப்பன் பின்னாடி போய் என்னத்தான் கண்டோம், சாப்பாடே தர மாட்டோம், நம்ம அங்க போயிடும், மேய்ப்பனுக்கு தெரியாம ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆடு என்ன பண்ணிடுச்சு, மேய்ப்பனை விட்டுட்டு தனியா போயிடுச்சு. தனியா போனதுனால அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ஆடு எங்க போய் மாட்டிக்கிச்சு, போய் முள்ளுக்குள்ள போய் சிக்கிடுச்சு, மேன் கத்துது. இங்க மேய்ப்பன் பாக்குறாரு, பாதுகாப்பா அந்த 99 ஆடு மேய்ப்பன் வச்சிருக்கிற அந்த வேலிக்குள்ள போட்டு அடைச்சி அழகா பாதுகாத்து, அவரு சிங்கம் புலி கரடி வராம அவரு தூங்காம அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் பாதுகாத்து நல்ல சாப்பாடு தண்ணி எல்லாம் குடித்து நல்ல சூப்பரா வச்சிருக்காரு. அந்த ஒரு ஆடு என்ன பண்ணிச்சு, மேய்ப்பன் கிட்ட போக வேண்டாம், நம்ம தூரமா ஓடிடலான்னு போச்சு, உள்ளுக்குள்ள போய் மாட்டிடுச்சு. பாரு, இயேசுவை விட்டு விலகி போகணும். பிரேயர் வேண்டாம், பைபிள் வேண்டாம், சர்ச்சி வேண்டாம், சண்டே ஸ்கூல் வேண்டாம். இதுதான் நீ இயேசுவை விட்டு விலகுறதுக்கான அடையாளம். இயேசுவை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகலாமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இயேசுவை விட்டு விலகாத. பக்கத்துல கை கொடு, இயேசுவை விட்டு விலகி போகாத. ஆபத்து, நஷ்டம், தோல்வி, ஏமாற்றம், இழப்பு இதெல்லாம் கிடைக்கும், காயங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு வேணுமா? வேண்டாம்ல. ஏசப்பா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 3 இதயம் நம்மகிட்ட இருக்க கூடாது. யார் முன்னாடி சொல்ல முடியும்? டக்குன்னு யார் வரா? சீக்கிரம் பச்சை கலர் மாமா, சீக்கிரம் மாமா. இதுவரைக்கும் முன்னாடி வராத தங்கச்சி புதுசா வந்திருக்காங்க, கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். சூப்பரா ஜோரா, வெரி குட். வாட் இஸ் யுவர் நேம்? ஜெஃப்ரினா. இப்ப சொல்ல போறாங்க நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாத 3 தாட். 1 பாவங்கள் செய்கிற இருதயம். 2வது உணர்வு இல்லாத இருதயம். 3வது இயேசுவை விட்டு விலகுகிற இருதயம். வெரி குட். 3 தாட் அழகா சொல்லுங்க. கை தட்டி கொடுக்கலாமா உங்களுக்கு? பாவ நிறைய இருதயத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? டிவி, போன், லேப்டாப், கால்குலேட்டர், கொடுங்க பாப்பாவுக்கு வசன கார்டு கொடுங்க. ஒரு கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். பாய்ஸ் யாரும் வேணாம், பாய்ஸ் வாங்கி கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்க கூடாத 3 இதயம் தெரியுமா? பாருங்க, சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இதயம் இருக்க கூடாது? கை கொடுத்து
பாவம் நிறைந்த இருதயம், உணர்வில்லாத இருதயம், இயேசுவை விட்டு விலகி இருக்கிற இருதயம். அது வேண்டவே. சரி, இயேசுவை விட்டு விலகின 2 பேர் அண்ணா சொன்னல. ஒன்னு யாரு சொன்ன? ஒண்ணு வந்துட்டு அப்பா விட்டு தனியா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனவன். ரெண்டாவது மேப்பன் கிட்ட இருந்து ஓடி போன ஆட்டுக்குட்டி. வெரி குட், சூப்பரா கேட்டு உணர்வு இல்லாத இருதயத்துல என்ன இருக்கு? யாரு இருந்தா? பனிக்குட்டி. யாரை பார்த்து பண்ணிக்கிட்டீங்க? என்ன பார்த்து பண்ணிக்கிட்டீங்க? சரி, தம்பிக்கு ஒரு கைத்தறி கொடுத்துருங்க பாருங்க. சூப்பர், அழகா சொல்லிட்டான். வெரி குட். சரி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாத 3 இருதயம் எல்லாம் சொல்லுங்க பாருங்க. 1 பாவம் நிறைஞ்ச இருதயம், 2வது உணர்வில்லாத இருதயம், 3வது இயேசுவை விட்டு விலகுகிற